அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஸ்தலமும் பாடலும் பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப அபூர்வமான சிவன் கோவில். பெரும்பாலும் லிங்க ரூபமாகவோ இல்லைன்னா ஆடிய பாதத்துடன் நடராஜ ரூபமாகவோ தான் சிவனை பார்த்திருக்கும். ஆனால் அதிசயமான ரூபத்தில் அன்னை பார்வதி தேவியின் மடியில் சிவபெருமான் சயனித்திருக்கும் கோலத்தில் பள்ளிகொண்டீஸ்வரனாக அருள் பாலிக்கும் சுருட்டப்பள்ளிதான் இன்று நாம் பார்க்க இருப்பது. சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திர மாநிலம் சித்தூர் எல்லையில் சுருட்டப்பள்ளி என்னும் இடத்தில்தான் இந்த அபூர்வமான கோவில் உள்ளது. இந்த கோவிலின் வரலாற்று சிறப்பை இப்போது பார்ப்போம். துர்வாச முனிவரின் சாபத்தால் இந்திரனுக்கு பதவி பறிபோகிறது. அப்பதவியை பெற அமுதத்தை உண்டு பலம் பெற வேண்டும். அதற்கு பார்க்கடலை கடைந்து அதை பெறுமாறு தேவகுரு பிரகஸ்பதி ஆணையிடுகிறார். தேவர்களும் அசுரர்களும் மந்தரகிரியை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனர். வாசுகி பாம்பு கொடிய விஷத்தை கக்க அந்த விஷம் கடலோடு கலந்து காலக்கூட விஷமாக மாறி தேவர்களையும் அசுரர்களையும் பயங்கரமாக துரத்தியது. பயந்து நடுங்கிய தேவர்களும் அசுரர்களும் தங்களை காக்க வேண்டிய கைலாசநாதரான ஸ்ரீ பரமேஸ்வரனின் திருவடிகளில் விழுந்து வணங்கி தஞ்சமடைந்தனர். பரமேஸ்வரரின் ஆணைப்படி நந்திதேவரும் சுந்தரரும் விஷத்தை எடுத்து வர ஒரு நாவல் பழம் போல அந்த காலக்கூட விஷத்தை உருட்டி ஈசன் உட்கொண்டார். பரமேஸ்வரன் அதை உட்கொண்டால் அவன் உள்ளே இருக்கும் பல கோடி உயிர்களும் அழிந்துவிடும் என்பதை உணர்ந்த அன்னை பராசக்தி தன் தளிர்கரங்களினால் ஈசனின் கண்டத்தை பற்றி விஷத்தை அங்கேயே தங்கச் செய்கிறாள். விஷமுண்ட கழுத்தை உடைய ஈசன் திருநீலகண்டரானார். நீலகண்டரான பரமேஸ்வரன் விஷத்தை உண்டதால் ஏற்பட்ட சிரமத்தை தணித்துக் கொள்வதற்காக சற்று சயனிக்க விரும்பி அமைதியான இடத்தை தேடி சுருட்டப்பள்ளி என்னும் க்ஷேத்திரத்தை அடைந்தார். அமைதி நிறைந்த மரங்கள் சூழ்ந்த புங்கை மரங்களும் பூஞ்செடிகளும் நிறைந்த சுருட்டப்பள்ளி என்னும் இந்த க்ஷேத்திரத்தை தேர்வு செய்து அன்னை சர்வமங்களாம்பிகையின் மடியில் படுத்து ஓய்வெடுத்தார். சுவாமி பள்ளி கொண்டிருப்பதால் பள்ளிகொண்டீஸ்வரர் எனப்படுகிறார். கொடிய விஷத்தை உண்டதால் ஏற்பட்ட களைப்பு நீங்குவதற்காக உமையம்மையின் மடியில் தலை சாய்த்து இளைப்பாறுகிறார் சிவபெருமான். பரமேஸ்வரனின் இந்த சயன கோலத்தை வேறு எங்கும் காண முடியாது. அதனால் இதை பற்றி கேள்விப்பட்டு பிரம்மா, விஷ்ணு, தேவர்கள், சப்தரிஷிகள் மற்றும் முனிவர்கள் அனைவரும் அவரை தரிசிக்க விரைந்து வந்தனர். இறைவன் இளைப்பாறிக் கொண்டிருப்பதால் அனைவரையும் சற்று நேரம் காத்திருக்கச் சொல்கிறார் நந்திதேவர். அவ்வாறே அனைவரும் காத்திருந்தனர். மாலையும் இரவும் இடையும் நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு, தேவர்கள், சப்தரிஷிகள் என அனைவரையும் ஒருங்கே பார்த்த சிவபெருமான் மகிழ்ந்து நந்திதேவரின் இரு கொம்புகளுக்கு இடையே ஆனந்த கூத்தாடினார். இதுவே பிரதோஷ காலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்வு நடந்தது சனிக்கிழமை என்பதால் தான் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனிமகா பிரதோஷம் என்று கொண்டாடப்படுகிறது. அனைத்து சிவாலயங்களிலும் பிரதோஷ வழிபாடு கொண்டாடப்படுவதற்கு மூல காரணமாக இந்த சுருட்டப்பள்ளி தலம்தான் விளங்குகிறது. முதலில் பிரதோஷ வழிபாடு இங்குதான் தோன்றியது என்பதால் இக்கோவிலை பிரதோஷ க்ஷேத்திரம் என்றும் அழைக்கின்றார்கள். 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படும் இந்த கோவிலில் சிவபெருமான் சயன கோலத்தில் இருக்கும் பள்ளிகொண்டீஸ்வரரின் கருவறை அமைப்பு வித்தியாசமானது. ஆலகால விஷத்தை உண்டு அசதியில் உறங்கும் பரமேஸ்வரனையும் அவருடைய தலைமாட்டில் வீற்றிருக்கும் பரமேஸ்வரியான சர்வமங்களாம்பிகையையும் தரிசிக்கலாம். நீண்ட செவ்வக வடிவில் அமைந்திருக்கும் மூலக்கருவறையில் தெற்கே தலை வைத்து மல்லாந்த வண்ணம் நெடுந்துயில் கொண்டிருக்கிறார் பள்ளிகொண்டீஸ்வரர். 2.5 உயர பீடத்தில் 16 அடி நீளத்திற்கு படுத்த வண்ணம் ஈஸ்வரர் காட்சியளிக்கிறார். ஈசனின் தலைமாட்டில் அன்னை சர்வமங்களாம்பிகை புன்னகை பூத்தபடி வீற்றிருக்கின்றாள். ஏனென்றால் உயிர்கள் எல்லாம் அயர்ந்து உறங்குகின்ற வேளையில் உலகம் முழுவதும் ஒழுங்காக இயங்க சதாசர்வ காலமும் நடனமாடிக்கொண்டே இருந்தவருக்கு சற்று ஓய்வு கிடைத்ததே என்ற மகிழ்ச்சி. அவர்களை சூழ்ந்து நின்றிருக்கும் சந்திரன், சூரியன், நாரதர், தும்புரு, குபேரன், பிரம்மா, விஷ்ணு மற்றும் சப்த ரிஷிகளையும் கண்டு வணங்கும் பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது. பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே கிடைக்கும். பள்ளிகொண்டீஸ்வரரை வணங்கும் போது அவர் திருவடி தரிசனத்தை மனத்தின் உள்ளே நிறுத்தி வைத்து தியானிக்க வேண்டும். இங்கு சுயம்பு லிங்கமாக வால்மீகீஸ்வரர் வீற்றிருக்கிறார். வால்மீகி முனிவர் இங்கு தவமிருந்து சிவனை வழிபட்டதால் இப்பெயர் பெற்றது. ராமபிரான் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ராமலிங்கேஸ்வரர், ஏகபாதமூர்த்தி,
பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் இணைந்து ஒரே சிற்பமாக அழகாக வடித்துள்ளனர். வால்மீகி மகரிஷி, ஆலகிராம விநாயகர், தம்பதி சமேத தட்சிணாமூர்த்தி என பல அதிசயங்களை இக்கோவிலில் காணலாம். சயன கோலத்தில் பள்ளிகொண்டீஸ்வரராக சிவன் அருள் புரிந்து பாத தரிசனம் கொடுப்பதால் பெருமாள் கோவிலில் தருவது போல் இங்கும் பக்தர்களுக்கு சடாரி வைத்து தீர்த்த பிரசாதம் வழங்குகிறார்கள். இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இங்குள்ள அனைத்து தெய்வங்களும் தங்களது துணைவியருடன் தம்பதி சமேதராய் காட்சியளிக்கின்றனர். பள்ளிகொண்ட ஈஸ்வரன் சர்வ மங்களாம்பிகையுடனும், வால்மீகீஸ்வரர் மரகதாம்பிகையுடனும், விநாயகர் சித்தி புத்தியுடனும், தட்சிணாமூர்த்தி தாராவுடனும், சாஸ்தா பூர்ண புஷ்கலையுடனும், குபேரன் கௌரி தேவியுடனும் அருள் பாலிக்கின்றனர். இக்கோவில் விஜயநகர பேரரசர் வித்யாரண்யரால் கட்டப்பட்டது. கருவறைக்கு வெளியே துவாரபாலகர்களுக்கு பதிலாக குபேரனின் செல்வங்களான சங்கநிதியும் பதுமநிதியும் துவாரபாலகர்களாக இருப்பதை காணலாம். இத்தலத்திற்கு வந்து இறைவன் இறைவியை வணங்குபவர்களுக்கு அம்மையப்பர் அன்னமும் சொர்ணமும் அளித்து வாழ்வை வளமாக்குவார் என்பதே இதன் தத்துவம். அம்பாள் சந்நிதிக்கு வெளியே காமதேனு மற்றும் கற்பக விருட்சம் சிலைகள் உள்ளன. இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், தம்பதிகளுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. குறிப்பாக பிரதோஷ நாட்களில் இங்கு வந்து வழிபட்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும். மூலவருக்கு சாம்பிராணி தைலக்காப்பு மட்டும்தான் உண்டு, மற்ற அபிஷேகங்கள் கிடையாது. இந்த சந்நிதிக்குள் இன்னொரு விசேஷம் உண்டு. சிவன் என்பதால் வழக்கமான விபூதி பிரசாதம் இங்கே கிடைக்காது. மாறாக பெருமாள் சன்னதியைப் போல தீர்த்த பிரசாதமும் தலையில் சடாரி வைக்கும் வழக்கமும் தான் இங்கே உள்ளது. பள்ளிகொண்டீசனின் திருவடி தாமரைகளை பணிந்து மகிழ்வோம். பார்வதிநாதனே பள்ளிகொண்டீசனே, பாரினை காத்திட்ட பரமேஸ்வரனே. பார்வதிநாதனே பள்ளிகொண்டீசனே, பாரினை காத்திட்ட பரமேஸ்வரனே. பார்வதிநாதனே தேவர் குலம் காக்க பார்க்கடல் கடைந்ததில் திரண்டதுவே கொடிய நஞ்சும் வெளியே. திரண்டதுவே கொடிய நஞ்சும் வெளியே. தேவரும் அஞ்சி உனை சரணமடையவே, நஞ்சதை உண்டு அமிழ்தினை தந்தாய். நஞ்சதை உண்டு அமிழ்தினை தந்தாய். பார்வதிநாதனே பள்ளிகொண்டீசனே, பாரினை காத்திட்ட பரமேஸ்வரனே. பார்வதிநாதனே வஞ்சி உமையவள் மடியில் கிடந்தே, நஞ்சுண்ட மயக்கம் தீர்த்தனை அரணே. நஞ்சுண்ட மயக்கம் தீர்த்தனை அரணே. சுருட்ட பள்ளியில் பள்ளிகொண்டீசனாய் அமுதாம்பிகையுடன் காட்சி தந்தாயே. அமுதாம்பிகையுடன் காட்சி தந்தாயே. பார்வதிநாதனே பள்ளிகொண்டீசனே, பாரினை காத்திட்ட பரமேஸ்வரனே. பார்வதிநாதனே பள்ளிகொண்டீசனே, பாரினை காத்திட்ட பரமேஸ்வரனே. பார்வதிநாதனே தோஷங்கள் நீக்கும் பிரதோஷம் சிவன் நஞ்சுண்டதால் வந்த நேரம். நாம் செய்த தீவினைகள் யாவும் அந்த பிறை சூடன் அருளாலே தீரும். தோஷங்கள் நீக்கும் பிரதோஷம் சிவன் நஞ்சுண்டதால் வந்த நேரம். நாம் செய்த தீவினைகள் யாவும் அந்த பிறை சூடன் அருளாலே தீரும். நாரணன் விடையாக நந்தியின் கொம்பிடை
வேளையில் சிவனாடும் நேரம் இது, சிவன் வரும் சுகமான நேரம் இது. கருணாகரன் சுத்த சிவமானவன் கருணை பொழிகின்ற நேரம் இது, வரம் தருகின்ற நேரம் இது. நந்தீஸ்வராய வந்தீஸ்வரா, காளீஸ்வரா தீர்த்தபாலீஸ்வரா, ரிஷபேஸ்வரா சைலை பரமேஸ்வரா, காளீஸ்வரா குறுங்காளீஸ்வரா, மல்லீஸ்வரா கைலை வெள்ளீஸ்வரா, வேங்கீஸ்வரா திருவெட்டீஸ்வரா, பெருநகர் ஸ்ரீ பிரம்மபுரியீஸ்வரா, கோமடீஸ்வரா காமகாமேஸ்வரா. தோஷங்கள் நீக்கும் பிரதோஷம் சிவன் நஞ்சுண்டதால் வந்த நேரம். நாவார விடம் உண்ட நந்தியின் திருநாவு வெந்து போய் வெளி நின்றதே, நாக்குளிர காப்பரிசியிட வேண்டுமே. தேவாரம் பாடியே அடியார்கள் கூடியே சுற்றும் பிரகார வலமே, சோமசுத்த பிரதட்சணமே. முறையாக நந்திக்கு திலதைலம் சேர்க்க மறையோர்கள் ஒன்றாக ஸ்ரீருத்ரம் கூற, பஞ்சாமிருதம் பால் தயிரோடு இளநீர் பஞ்சாட்சர ஸ்வர்ண அபிஷேகமாக, பட்டாடை உடுத்தி அலங்காரமாக அருளோடு வில்வதனை மாலைகள் சூட்ட, சிவனுக்கும் சக்திக்கும் அபிஷேகம் ஏக காலத்தில் மூவர்க்கும் உபசாரமாக. கற்பூர நீராஜனம் கொம்பிடையில் கண்டாலே கோடி புண்ணியம், கற்பூர நீராஜனம் கொம்பிடையில் கண்டாலே கோடி புண்ணியம். பஞ்சவாத்தியம் முழங்க சங்கநாதம் ஒலிக்க, அஷ்டோத்திர மந்திர புஷ்பம் சன்னதியில் எதிரொலிக்க, அஸ்வமேதை யாகம் செய்த பலன் கொடுத்திடும் புண்ணிய நேரம் இதுவே, பிரதோஷ புண்ணிய காலம் இதுவே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய பிரதோஷ சிவநாதா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய பிரதோஷ சிவநாதா. நந்திகேசனே வருக, நலமெலாம் தருக தருக, சிவயோகியே வருக, சிவானந்தமே தருக, பிரதோஷ பிரியனே வருக, பெயரோடு புகழினை தருக, அதிகார நந்தியே வருக, அஷ்ட ஐஸ்வரியம் தருக, வந்திரை அடியில் தாழும் வானவர் மகுட கோடி, அந்தியின் மணிகள் சிந்த வேத்திரப் படையால் தாங்கி, அந்தியும் பகலும் தொண்டர் அலையிடும் குப்பையாக்கும், நந்தியம் பெருமான் பார் நகைமலர் முடிமேல் வைப்பாம். மங்கள வாத்தியம் எங்கும் இசைக்க, குங்கிலிய தூபம் காற்றில் கலக்க, அரகர கோஷம் வானை பிளக்க, நந்தி மேல் சிவனோடு சக்தியும் தோன்ற, ஆனந்த நடமாடி ஆலயம் சுற்ற, அடியார்கள் வேத பாராயணம் ஒலிக்க, இரண்டாம் திருவலத்தில் ஈசான மூலையில் நாதஸ்வரம் இசைக்க ஆரத்தி எடுக்க, மூன்றாம் திருச்சுற்றில் பரவச தோடு சிவசக்தி சந்தியா தாண்டவம் ஆண்ட, அன்பர்கள் மேனியோ சிலிட்டிருக்கும் அப்பரின் திருமாலை ஓதிடும் கூட்டம், தோஷங்கள் நீக்கும் பிரதோஷம் சிவன் நஞ்சுண்டதால் வந்த நேரம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய பிரதோஷ சிவநாதா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய பிரதோஷ சிவநாதா. தோஷங்கள் நீக்கும் பிரதோஷம் சிவன் நஞ்சுண்டதால் வந்த நேரம். எத்தனை பிரதோஷம் அத்தனையும் விரதமாய் கண்டவர் வாழ்வு வளம் பெறுமே, மண்மேலே மீண்டும் பிறவாத வரம் தரும் பிரதோஷ பூஜை செய்த பலனே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய பிரதோஷ சிவநாதா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய பிரதோஷ சிவநாதா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய பிரதோஷ சிவநாதா. பிரதோஷ சிவநாதா, பிரதோஷ சிவநாதா.